ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. இன்னைக்கு நருட்டோ ஷிப்னோட 366வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட் உண்மையாலுமே தாறு மாறாக இருக்கும். அதனால வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போகலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்கில் சூஜிட்ஸு பார்த்து மிரண்டுருவான். என்னடா இது 4 வக்காகையும் ரீஅனிமேட் பண்ணி விட்ருக்க டோபிராமா. டேய் உரோச்சிமாரு நீயா? என்ன தானே நடக்குதுங்க ஒன்றுமே புரியலை. எனக்கு தெரிஞ்சு ரீபெட்டட் சீலே உனக்கு உடச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணாமல் நம்மளை ரீஅனிமேட் பண்ணியிருக்க முடியாது. இன்னட்டோ உங்களுக்கு எப்படி அந்த சீலை உடைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உரோச்சிமாரை பார்த்து கேட்க, என்னட்டோ நீ என்ன ரொம்ப குறைச்சி அடை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு இந்த சீலிங் ஜிச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இது உசுமாக்கி கிளான சேர்ந்தது. எல்லாத்துக்கு காரணம் இந்த இருசன் தான். என் கையை அவன் சீல் பண்ணதுனால என்னால் வேற எந்த ஜுட்ஸும் பெருசாக போட முடியல. அதனால இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். லார்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மின்னாட்ட கேட்க, என்னது எனியா? யார் நீ முதல்ல? இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஓ எனி தெரியாதா? நான் தான் சார் 4th ஒக்காகே அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை காட்ட, என்னது 4th ஒக்காகேவா? அப்போ 4 ஒக்காகே தாண்டிட்டீங்களா? சரி ஓகே, அப்போ வில்லேஜ் நல்லபடியாக தானே இருக்குது. ஐயோ சார், நான் இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. லார்ட் 3 இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன். அதனால இப்போ வில்லேஜ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி இந்த ரீபெட்டட் சீல் அதெல்லாம் இருக்கட்டும். சரி இப்போ 5th ஒக்காகே யாரு? உரோச்சிமாரு உடனே உங்கள் பேத்தி சுனாடே அப்படின்ன உடனே ஆஷிராமாக்கு தலையே தொங்கிடும். என் பேத்தியா? வில்லேஜ் நல்லா இருக்காடா? முதல்ல வில்லேஜ் இருக்காடா அப்படின்னு சொல்லி ஆஷிரமா கேட்க, மினட்டா உடனே என்ன ஆச்சு சார், ஏன் அப்படி பேசுறீங்க? அதுவா, அதான் என்னுடைய முதல் பேத்தி. பட் அவள் என்னோட பயங்கரமாக சூதாடுவா. ஆனால் ஜெயிச்சா பரவாயில்ல, ஜெயிக்க மாட்டா, மொத்தத்தையும் இழந்துருவா அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிச்சிட்டு இருப்பான் நம்மால். சுஜிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு, யோ இவெல்லாம் காட் ஆப்ஷன் அப்படி இல்லையா, இவன் டம்மி பீஸியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம இப்படி திருப்பி உயிரோட வந்ததுக்கான ரீஅனிமேஷன் ஜுட்ஸு தான். இதை கண்டுபிடிச்சதே நான் தான். என்னையே இதை வச்சு ரீஅனிமேட் பண்ணி விட்றானுங்க அப்படின்னு டோபிராமா சொல்ல, லாட் செகண்ட் நீங்கள் நிறைய ஜுட்ஸோ கிரியேட் பண்ணி போட்டு போயிட்டீங்க. இங்கே நடந்த முக்காவாசி பிரச்சனைக்கு சொல்ல போனால் நீங்கள் தான் காரணமே. உரோச்சிமாரு பேசத்தெல்லாம் கேட்டு டோபிராமா, டேய் திருப்பி வில்லேஜ் அட்டாக் பண்ணியா நீ? என் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னுடைய கையை நான் பறிச்சேனடா அப்படின்னு சொல்லி இருசன் கத்த, அப்படின்னு ஆஷிராமா, டேய் அப்பவே சொன்னல இந்த மாதிரி உன் இஷ்டத்துக்கு ஜுட்ஸு கிரியேட் பண்ணாதரா அப்படின்ட்டு. யோ நீ அண்ணன் மாதிரியா பேசுகிற? கொனார் கம்முனுரியா. நான் ஜுட்ஸு நல்லதுக்கு தான் கிரியேட் பண்ணேன், அவன் தான் கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறான். ஆனால் ஏய் வாய மூடு. ஆஷிராமா உடனே தலையை தொங்க போட, எனக்கு சந்தேகமே இல்லை இருந்தாலும் காட் ஆப்ஷன் எப்பயே கிடையாது, இருந்தாலும் ஏதோ ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜுட்ஸு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு உடனே உரோச்சிமாரு பேச ஆரம்பிக்கலாம், நான் அந்த வில்லேஜ் அழிக்கிறதுக்காக ஒன்று இங்கே வரல, அதுக்காக உங்களை ரீஅனிமேட்டும் பண்ணல. இந்த பையன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதுக்காக ரீஅனிமேட் பண்ணி விட்டேன் அப்படின்னு உரோச்சிமாரு சொல்ல, சாஸ்கே ஒன்று என் பேர் தான் சாஸ்கே உச்சிகா, எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்கு உடனே டோபிராமா, டேய் நீ உச்சிகா தானே, அப்போ நீ கண்டிப்பாக ஒரு கேடி மதிச்சிடாதான் இருப்ப. டேய் டோபிராமா, எத்தனை வாட்டி சொல்லிக்கிறோம் உச்சிகா கிளான சேர்ந்தவங்களை அந்த மாதிரி மரியாதை பேசாதானே? சும்மா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காதீங்க, என்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணுங்க. இட்டாச்சி நீங்கள் அந்த மாதிரி எதுக்காக பண்ண சொன்னீங்க? ஓ அப்போனா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி இருசன் கேட்க, டான்ஸ் அண்ட் எல்லோ மாஸ்க் அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு நான் விட்டன் லீஃப் வில்லேஜுக்காக திரும்பிடலான்ற முடிவுக்கே வந்துட்டேன். அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, பட் எனக்கு அதை உங்கள் வாயால் கேட்கணும், அப்போ தான் எனக்கு அது ஒரு திருப்தி கிடைக்கும், அப்போ தான் நான் விட்டன் லீஃப் வில்லேஜுக்காக முழுசாக திரும்புவேன் அப்படின்னு சொல்லி சாஸ்கே கேட்க, அதான் இருசன் பேச ஆரம்பிக்கிறாரு, நான் அவனை ஒன்றும் இந்த விஷயத்தை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லலை, பட் அவன் மேலே துரோகின்ற பட்டத்தை கொடுத்தது நான் தான். ஆனால் அக்காட்சுக்கில நான் சேர சொல்ல, அக்காட்சுக்கில அவனுடைய சுயநிலையில் தான் அவன் சேர்ந்தான். ஆனால் இட்டாச்சி சின்ன வயசுலேருந்து ஓவர் டேலண்டடாகவும் ஓவர் ஜீனியஸாகவும் இருப்பான். இட்டாச்சியை பற்றி பேசுறதுக்கு எனக்கே தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும். அவன் 7 வயசுலேருந்து அவன் ஒரு ஒக்காகிய மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே இட்டாச்சி கையில் தான் இருந்துச்சு, நான் எதுவுமே பண்ண சொல்லலை அவனை. அவனுடைய ஓன் விருப்பத்தில் தான் அவங்க கிளானியாக அவன் கொன்னான், வில்லேஜை காப்பாற்றுறதுக்காக. நம்ம ஊரில் வார் நடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை தடுத்தான். அது மட்டும் இல்லை, அக்காட்சுக்கில சேர்ந்தான். அக்காட்சுக்கில எதுக்காக சேர்ந்தான்? நம்ம வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கு தான் அக்காட்சுக்கிலையும் சேர்ந்தான். அக்காட்சுக்கில ஒரு ஸ்பையா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் வச்சான், அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், அது ஒரு விஷயம் மட்டும்தான். அதான் தலைவன் டோபிராமா பேச ஆரம்பிக்கிறான், இவ்வளோ நடந்திருக்கா, இதெல்லாம் உச்சிகா கிளானுக்கு தேவைதான்டா. அப்பயே தெரியும் அந்த மாதிரா அந்த பயிர் சுற்றிட்டு இருக்கும்போது அவனுடைய ஓதை அவன் கிளானுக்கு அடிக்கும்னு. நானே இந்த மாதிரி ஒரு பிளானை போடலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. எனக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரா பயப்படிங்க மாதிரி தான் இந்த உச்சிகா கிளானில் இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்பானுங்கன்றது. உரோச்சிமாரு, லார்ட் செகண்ட் நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு உரோச்சிமாரு முறைச்சிக்கிட்டு இருக்க, நீங்கள் தானே அவங்கள போலீஸ் போஸ்ட்டில் போட்டீங்க, தப்பு பண்ணுறவங்க கிட்ட அவங்க கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும், அப்படி இருக்கும்போது அவங்கள யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உரோச்சிமாரு சொல்ல, அது வரைக்கும் இந்த உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் வாழ்கிற இடத்துல ஒரு செவரியை கட்டி வச்சுருந்தீங்க, கிட்டத்தட்ட அவங்களே ஒரு பாதுகாப்பான இடத்துல அடைச்சி வச்சிருக்க மாதிரி. இதுக்கெல்லாம் ஆணிவேர் போட்டதே நீங்கள் தான் டோபிராமா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஆஷிராமா, டேய் டோபிராமா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் உச்சிகா கிளான் இந்த மாதிரி கேவலமாக நடத்தக்கூடாது அப்படின்ட்டு. டேய் நீங்கள் வேற என்னடா சும்மா, அவங்க திறமைக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும், அவங்க அந்த வேலையை நல்லா செய்வாங்கன்னு நினச்சி அவங்க கிட்ட கொடுத்தேன். மட்டும் உனக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றும் ஒழுக்கம் கிடையாது, அவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, தீய சக்தி அவனுங்க, இன்னொரு மாதிரா உருவாகக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு போலீஸ் போஸ்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி டோபிராமா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே சாஸ்கே செம கடுப்பாயிட்டான். உரோச்சிமாரு, நீங்கள் அப்போ மாதிராக்கு பயந்து தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, டே உனக்கு மாதிரா பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இரு.
இப்போ சாஸ்கே பேச ஆரம்பிக்கிறான். சரி ஓகே லார்ட் செகண்ட், உங்ககிட்ட தான் நான் அடுத்து பேச போகிறேன். சரி ஓகே, உச்சிகா கிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, உச்சிகா கிளானுக்கும் செஞ்சு கிளானுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குடா, எப்பயுமே நாங்கள் சண்டை போட்டுன்னு மாண்டுக்குனே கிடப்போம்டா அப்படின்றான் டோபிராம். அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், உச்சிகா கிளானில் இருக்கிறவங்களாம் கேடி மாதச்சரன்னு சொன்னீங்களே, அதுக்கான மீனிங்கை சொல்லுங்க. ஓ அதை கேட்குறியா? செஞ்சு கிளானில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே வந்து தூய சக்தி மாதிரி, எங்களுக்கு பாசம் இருந்துச்சு அப்படின்னாலே ஸ்ட்ரென்த்தாக இருப்போம். பட் உச்சிகா கிளானில் இருக்கிற நீங்கள் அப்படி கிடையாது, உங்களுக்கு அழுக எமோஷன் அதான் பவரை கொடுக்குது. என்ன நினைக்கிறீங்க, உச்சிகா கிளானுக்கு விஷுவல் ஜுட்ஸு இருக்குது அப்படின்றதுனாலயா? கிடையாது, அவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மெயினான விஷயமே அவங்களுக்கு எல்லார் மேலேயும் அதிகமான பாசத்தை வைப்பாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே அவங்க மேலே பாசம் வச்சிருவாங்க மற்ற கிளான் மெம்பர்ஸை விட. இப்படி பாசம் வச்ச ஒருத்தங்களை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பயங்கர வெறுப்பாகவும் பயங்கர ஒரு மாதிரியான சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய மைண்டை அவங்களால சரியாக கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் அதிகமாக எல்லார் மேலேயும் பாசம் வச்சிருவாங்க. பொன்னே சுவிட்ச் கேட்குறான், அப்போனா அவங்க பாசம் வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கரெக்ட் தான், பட் அவங்க பாசம் வைக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்களுடைய மைண்டை வச்சு தான் அவங்களுடைய பவர் டேரெக்டாக லிங்க் ஆகிருக்குன்றதுனால அதை அவங்களால சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க மைண்ட் கண்ணா அப்படின்னா வேற மாதிரி யோசிக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வெறுப்புணர்ச்சி அவங்க மண்டை ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க மண்டைக்குள்ளேருந்து ஒரு சக்கரா புதுசாக உருவாகும். அந்த சக்கரா அன்லாக் ஆகி அந்த சக்கரா மூலமாக தான் அவங்களுடைய கண்ணே மாறுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் ஆகிற விஷயம் தான் ஷரிங்கன். நீங்கள் அந்த வெறுப்பு இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகிக்கிட்டே இருக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுடைய கண்ணுடைய பவர் மாறிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ அந்த மாதிரி வெறுப்புனால ஊறி போனதுனால தான் அவங்களுடைய விஷுவல் பவர் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி அவங்கள யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, அவங்களுக்கும் அவங்க மைண்டை சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் மாதராவை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். மாதரா அவனுடைய தம்பியை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தான். எப்படி இட்டாச்சி உன்னை லவ் பண்ணானோ அதே மாதிரி. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் அவனுங்களுக்கு போலீஸ் போஸை கொடுத்தேன். வில்லேஜுக்கு கண்டிப்பாக பின்னாடி பிரச்சனை வரும் தெரியும், பட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் நீ கொண்டாரு வாய முறா அப்படின்னு சொல்லி ஆஷிராமா கத்துறாரு. அவனை அந்த சின்ன பையனை மிரட்டாதரா அப்படின்னு சொல்லி ஆஷிராமா சொல்ல, டேய் உனக்கு எல்லாம் தெரியும் இல்லடா, அவன் உச்சிகா கிளான் பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிராம். நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் இன்டர்னல் மங்கிக்கு ஷரிங்க நான் அவேக்கன் பண்ணுறான். அடுத்து உங்ககிட்ட தான் கேட்கணும் ஆஷிராமா, நீங்கள் சொல்லுங்க வில்லேஜ்னா என்ன, ஷினோபினா என்ன? எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாகவே புரியல. எங்கள் அண்ணா இந்த வில்லேஜுக்காக அவனுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி போராடி, உயிர் போனால் கூட அந்த வில்லேஜை பற்றின விஷயம் வெளியே வரக்கூடாதுன்ற அளவுக்கு இருந்திருக்கு. வில்லேஜுக்காக இறந்ததை அவன் பெருமையாகவும் நினைக்கிறான். அவனுடைய சொந்த குடும்பம் சொந்த அப்பா அம்மா எல்லாரையும் கொல்ற அளவுக்கு இந்த வில்லேஜில் அப்படி என்ன இருக்குது? நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இருக்கு, நான் வில்லேஜுக்கு சப்போர்ட்டாக நிற்கணுமா இல்லை வில்லேஜ் அழிக்க நிற்கணுமான்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உரோச்சிமாரு உடனே ஃப்ளாஷ்பேக் வச்சுப்பா. சாஸ்கே உரோச்சிமாரு பார்த்து நீ லீஃப் வில்லேஜ் அழிக்க நினைச்சல, எதுக்காக அழிக்க நினைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். டோபிராம், நான் சொன்னா லீஃப் வில்லேஜுக்கு எதாவது திரும்புவியா உச்சிகா பொடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை லைட்டாக வெளியே ஏற்றுவான். அவனுடைய ஒரு விரலை தூக்கணுதுக்கே அங்கே எவனாலும் நிற்க முடியாது, எல்லாம் தெரிச்சு பறக்கிற ரேஞ்சுக்கு இருப்பானுங்க. ஏய் டோபிராமா கம்முனரு அப்படின்னு சொல்லி ஆஷிராமா டென்ஷனாக இதெல்லாம் பார்த்து சூச்சு ஒத்துக்கிறேன்டாப்பா, அந்த ஆளு காட் ஆஃப் ஷினோபி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னுடைய பவரை குறை அப்படின்னு சொல்லி ஆஷிராமா சொல்ல, ஆஷிராமா பேச்சு கேட்டு டோபிராமா அமைதியாக உடனே ஆஷிராமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்னடா பார்த்துட்டு இருப்பான், என்னடா இவங்க பவர் காமிச்சதுக்கு பில்டிங் இடிச்சிட்டு இருப்பானுங்க போல, தடவை இப்போதான் உயிரே வருது, எப்பா சாமி நிறுத்திட்டானுங்க அப்பா. ஆஷிராமா உடனே சொல்கிறான், டேய் உங்கள் அண்ணன் உண்மையாலுமே சூப்பர் ஷினோபிடா, என்னை விடவே அவன் பயங்கர டேலண்டாக இருப்பான் போல. சரி ஓகே நீ என்ன கேட்ட, வில்லேஜை பற்றி கேட்டிருந்தல, அதை பற்றி சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பரவாயில்லையா அப்படின்னோடனே, பரவாயில்ல லாட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உரோச்சிமாரு சொல்ல, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக சொல்லுங்கள் ஏன்னா இங்கே கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி உரோச்சிமாரு சொல்ல, என்னடா டைம் இல்லை எனக்கு புரியல. அதுவா, இப்போ நம்ம போருக்கு நடுவில் இருக்கோம், மாதரா உச்சிக்காவும் ரீஅனிமேட் பண்ணி விட்டாங்க. அவன் ரீஅனிமேட் ஆனதுலேருந்து இந்த வில்லேஜை அழிப்பேன் இந்த உலகத்தையே அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட 4 பேர் மிரண்டுருவாங்க. ஆஷிராமா தலையில் அடிச்சுக்கிறான். ஏ திருப்பி அந்த பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஆஷிராமா தலையில் அடிச்சுட்டு புலம்புறான். டோபிராமா உடனே ஒரு சக்கராவை சென்ஸ் பண்ணிட்டு டைரக்ஷன் டூல என்னால் ஒரு பவர்ஃபுல்லான சக்கராவை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது 9 டைல் சக்கரா, அப்பனா என் பையன் நருட்டோ சூப்பராக செயல்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முன்னாட்ட சந்தோஷப்பட்டிருப்பான். மாதரா சக்கராவை என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அப்படின்னா நாங்கள் பேட்டில் ஃபீல்டு போகிறோம், அங்கே போய் சண்டை போட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே உரோச்சிமாரு, இல்லை நீங்கள் இந்த இடத்த விட்டு போக முடியாது, நீங்கள் இப்போதைக்கு என் கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க, இங்கே சாஸ்கேவுடைய டவுட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுங்க, அப்புறம் சாஸ்கே சொன்னானா உங்களை விடுவேன் அப்படின்ற மாதிரி உரோச்சிமாரு சொல்ல, டோபிராமா காண்டாடுவான். டேய் இந்த ஜுட்ஸுக்கே காட் ஆஃப் ஃபாதர் நான் தான்டா, என்கிட்டே வந்து நீ இந்த ஜுட்ஸு வச்சு கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. போன வாட்டி நீ என்னை ரிவே பண்ணும்போது கூட என்னுடைய சுயநிலை வரல, பட் இந்த வாட்டி நான் என்னுடைய ஃபுல் சுயநிலையில் இருக்கேன், அதனால் உன்னால என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் இதை உடச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லி டோபிராமா ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவரால் ரிலீஸ் பண்ண முடியல. உடனே ஆஷிராமா, டே இருசனு உன் ஸ்டூடெண்ட் வேற லெவலில் செயல்படுறான்ப்பா, பரவாயில்ல லாட் ஃபர்ஸ்ட் என்ன பாராட்டுறீங்க அப்படின்னா எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லி உருவச்சிமாரு சொல்லிட்டு இருக்கும்போது, டோபிராமா உன்னுடைய செல்லை வச்சு தான் உன்னை ரீஅனிமேட் பண்ணி விட்டுருக்கான், அதனால உன்னாலாம் இங்கே எதுவும் பண்ண முடியாது போல,
முன்ன இருந்ததை விட உனக்கு இன்ஸ்டிங் கம்மியாயிடுச்சு போல அப்படின்னு டோபிராமா பார்த்து கேட்க, இல்லை ஆசிரமா செல் யூஸ் பண்ணதுனால தான் என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டோபிராமாக்கும் புரிய வருது. புரட்சிமரன் நினச்சிட்டு இருப்பான், சரி ஓகே இவங்களெல்லாம் கட்டுப்படுத்திடலாம், பட் இந்த ஆசிரமாவை என்ன பண்ணுறது, அவனுடைய செல்லை வச்சு தான் நம்ம இவனை வர வச்சிருக்கோம், ஒரு வேளை அவன் நினச்சானா இதை ஈஸியாக உடச்சிட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உரோச்சிமாரு பயந்துக்கிட்டு இருக்க. உரோச்சிமாரு நீ பயப்படாத, நான் ஒன்றும் இப்போ ரீஅனிமேஷன் உடைக்கிற மைண்ட் செட்லலாம் இல்லை, நான் இந்த பையன் கேட்ட டவுட்டு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். ஏன்னா இவனை நான் அப்படியே விட்டுட்டு போனேன் அப்படின்னா இன்னொரு மாதிரா உருவாவான், எதுக்கு அதெல்லாம், ஒருவேளை நான் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் உடச்சி எரிஞ்சு போய் நான் அந்த வாரில் ஜெயிச்சே கொடுத்தாலும் அடுத்த மாதிராவா இவன் வந்து நிற்பானே. சரி ஓகே முதல்ல இவங்ககிட்ட இருந்தே ஆரம்பிப்போம், வா நான் உங்கள்கிட்ட எல்லா கதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிராமா அங்கேயே உட்காடுறான். சரி ஓகே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவன் யோசிச்சு பார்க்குறான், ஆசிராமாவும் மாதிராவும் போட்ட சண்டையை பற்றி தான். ஃபஸ்ட்டு உச்சிகாவை பற்றியும் செஞ்சுவை பற்றியும் சொல்கிறேன். உட் ஸ்டைல் உட் டிராகன் ஜுட்ஸுன்னு போட்டு மாதிராவை அட்டாக் பண்ண, மாதிராவும் அவனுக்கு சளைச்ச வேலைன்ற மாதிரி 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 90 எல்லாம் வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பான், பட் முடியாது. சரி ஓகேன்ட்டு சூசனவை போட ஆரம்பிக்கிறான் மாதிரா, சூசனவை 90 போட்டு விட்ருவான். இதுக்கப்புறம் உன்னுடைய கதையை முடிக்க போகிற ஆசிராமா அப்படின்னு சொல்லி மாதிரா சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே இவன் பயங்கர மூளையெல்லாம் யூஸ் பண்ணுறான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா பார்த்துட்டு இருப்பாரு. 90 சூசனோவா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே சம்மனிங் ஃபைல் ரேஷமோன்னு இறக்கி விட்டான். 5 கதவு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் 90 வச்சு அசால்ட்டாக உடச்சி எரிஞ்சிட்டு ஓகேன்ட்டு டைல்டு பிஸ்ட் பாம்பு எடுத்து போட ஒரு எட்டுமே அப்படி பயங்கரமாக செதறிடும். ஆசிராமா நீ இன்னும் என்ன பழைய மாதிரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் முன்ன இருந்ததோட பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி மாதிரா சொல்லிட்டு இருக்க. டேய் மாதிரா உனக்கு புரியுதா என்ன, நீ எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க, இந்த வில்லேஜுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்காகவா, நானும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் போயிட்டு இருக்கேன், உன்னை கொல்ல நான் விரும்பலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ நீ என்னை கொல்லுவேன்னு வேற நினச்சிக்கிட்டு இருக்கியா, சரி ஓகேடா நான் அவனை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்கேன்னு அவர் சொல்லியிருப்பாரு, பட் ஆசிரமா பேசுறதெல்லாம் கேட்குற நிலைமையில இல்லை மாதிரா. சரி ஓகேன்ட்டு அவரு ஸ்டேஜ் மூடு போயிடுவாரு. 1000 புத்தான சமன் பண்ண 1000 கையை வச்சு மாச ஆசிரமா நின்றுட்டு இருக்க, நான் உன்னை விட மாட்டேனான்னு சொல்லி மாதிராவும் நின்றுட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணுறதோட இந்த எபிசோடு முடியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். அடுத்த எபிசோடு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வீடியோக்கு கீழே ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டுருங்க லைக் பக்கத்தில். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக அடுத்த வீடியோவில் சந்திப்போமா, பாய் ஆல்.